வெல்கம் டு Aram'S Academy. இந்த வீடியோ செஷன் ரஸ் த்ரூ சீரியஸில் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்டில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்தியா. ஸோ அதாவது இந்தியாவோட டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியா இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் டேஸ் ஆஃப் கவர்னன்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர்னன்ஸ் த டிஜிட்டல் வே ஆஃப் டெலிவரிங் சர்வீஸ் டு த பீப்புள் அப்படிங்கிறத ஒரு மேஜர் பார்ட்டாக ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம கேரி பண்ணுறோம் எல்லா செக்டார்ஸ்லேயும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் எங்கேருந்து வந்துச்சு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணதில் எவ்ரி இயர் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு டிஜிட்டல். ஸோ ஆல்ரெடி நம்ம அதை கிளாஸ்லேயும் பேசியிருப்போம். ஸோ அது எங்கேருந்து எவால்வ் ஆச்சு இந்தியாவோட டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸ் இப்போ எந்தெந்த செக்மெண்ட்டில் இருக்குது. எந்தெந்த செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நமக்கு ஒரு லிமிட்டே இல்லை. எல்லா செக்டார்ஸ்லேயும் சோஷியல் செக்டார்ஸ்லேருந்து எக்கனாமி ரிலேட்டட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் வரைக்கும் எல்லா டைமென்ஷன்லையுமே வி ஆர் யூஸிங் த டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதில் பர்டிகுலராக ரீசெண்டாக நியூஸில் இருந்த ஒரு ஆர்டிக்கல் இந்தியா அட் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் டிஜிட்டல் ரெவல்யூஷன் RBI ரிப்போர்ட் வந்து பேசியிருப்பாங்க. இது நாட் ஓன்லி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், ஜென்ரலாக இந்தியாவோட டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் வென் ரெவல்யூஷன்ஸ் இந்த டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போதே அண்ட் வி ஆர் அவர். ஸோ அந்த ஆஸ்பெக்டை பற்றியும் பேசியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு சேலஞ்சும் நமக்கு ஒரு நீட் அப்படிங்கிறதும் வந்துடுது. அண்ட் டேட்டா ப்ரைவசி அண்ட் வென்டார் ரிஸ்க் வென் வி ஸ்டார்டட் ப்ரொவைடிங் ஆர் availing services through digital there will be whoever is part of the digital their risk and also these are all the major challenges. ஸோ இந்த டாபிக்ஸை நம்ம எப்போவுமே கன்சாலிடேட்டடாக படிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவாக பார்ப்போம். ஸோ இந்த டாபிக்ஸை இந்த ஹெட்டிங்கை வச்சு மேக்ஸிமம் எவ்வளோ நான் வந்து எக்ஸாம் டைமில் எக்ஸாமுக்காக நான் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரேதர் தேன் ஒன் பர்டிகுலர் டாபிக். ஜஸ்ட் we can take on one theme, that theme based current affairs, that theme based discussion. So today we are taken the digital as an theme. ஸோ இங்கிருந்து நம்மளோட நாலேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரிலேட்டட் ஏரியாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது we can start with some of the supporting system. அதாவது ஒரு டிஜிட்டல் அப்படிங்கிற பார்ட் எடுக்கும்போது ஸோ அதில் வந்து முக்கியமான காம்பனன்ட்ஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அண்டு எவ்வளோ மொபைல் ஃபோன் யூசர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக அதில் பர்டிகுலராக ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, மொபைல் கனெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இந்த நம்பர்ஸ் ரெக்வயர்டா அப்படின்னா இட்ஸ் ஷோஸ் ஜஸ்ட் ஹவு மச். இப்போ பாப்புலேஷன் வைஸ் வரும்போது வி ஆர் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி நம்பர் ஒன் இன் த வேர்ல்டு. எமாங் இந்தியாஸ் பாப்புலேஷன் 1.18 பில்லியன் மொபைல் கனெக்ஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் இன்டர்நெட் யூசர்ஸ் அண்ட் தி ஸ்மார்ட் ஃபோன் சம் நம்பர்ஸ் அப்படிங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு மொபைல் கனெக்ஷன்ஸ். அப்போ மொபைல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது there was an telecommunication network. ஸோ டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்னு வரும்போது இந்தியாவோட நேஷ்னல் டெலிகாம் பாலிசி. ஸோ வாட் ஆர் ஆல் த நேஷ்னல் டெலிகாம் பாலிசி. ஸோ ஒரு மேஜர் நேஷ்னல் டெலிகாம் பாலிசி 1994 ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் 1991க்கு அப்புறம் வந்த பாலிசி நேஷ்னல் டெலிகாம் பாலிசி டு கேரி அவுட் இந்தியாஸ் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் டு அக்ராஸ் த கண்ட்ரி. மொபைல் கனெக்ஷன்ஸ் வரும்போது எடுத்துக்கலாம். வென் கம்ஸ் டு இன்டர்நெட், the evolution of internet around 60s in the world அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் ஆஃப்டர் 1980ஸ்க்கு அப்புறம் இந்தியாவில் அதுக்கப்புறம் ஸ்லோவி 1990ஸ்க்கு அப்புறம் வி ஆர் ஈவன் இன் டு லார்ஜர் பப்ளிக். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ். நவ் த மொபைல் ஃபோன் பிகம் அ multifunctional devices, right? ஸோ இது பேசிக் ஐடியா அபவுட் தி டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஸோ இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கான சப்போர்ட்டிவ் ஏரியாஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த இடத்துலேருந்து இந்த கீவேர்டை பேஸாக வச்சுட்டு இந்த கீவேர்டு ரிலேட்டடாக இப்போ நமக்கு என்ன ரீசெண்டாக டாபிக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டைமென்ஷன் அப்படின்னா இந்தியாவோட டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸ் அரவுண்ட் 1990ஸ்ல வி ஸ்டார்டட் கவர்னன்ஸ் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் இருந்தாலும் லேட்டர் பார்ட்டில் இட் இஸ் நாட் அப் டு த லெவல். தெர் வாசன் சம் லேகிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஆஃப்டர் அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸை இப்போ ரீசன்ட் டேஸில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்படின்னா வி ஆர் அவர் தட் இஸ்
Digital India program, that is Digital India scheme. It was launched by government in the year 2015. So we are in the year 2025. So we are in the 10th year. That is the major government intervention in the area of digital revolutions. This is the foundation. இப்போ நம்ம இதை வேரியஸ் செக்டார்ஸ்குள்ளே இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸை டிஜிட்டல் பேஸ்டு சர்வீசஸை படிக்க போகிறோம். அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஃபவுண்டேஷன் அப்படின்னா தட் இஸ் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம், ரைட். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் 2015. ஸோ அதில் முக்கியமான காம்பனண்ட் வந்து இட் ஹாஸ் 9 pillars அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 9 pillars-க்குள்ளே மோஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். தட் இஸ் வெரி ஃபெமிலியர் டு அஸ், ரைட். யூனிவர்சல் அக்சஸ் டு மொபைல் கனெக்டிவிட்டி. இப்போ நம்ம முன்னாடி பேசின காம்பனன்ட் மொபைல் அப்படிங்க வந்துடும். ப்ராட்பேண்ட் ஹைவேஸ் டு அக்சஸ் த ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி. பப்ளிக் இன்டர்நெட் அக்சஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம இன்டர்நெட் அக்சஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்டத்தில் பப்ளிக் இன்டர்நெட் அக்சஸ். இப்போ பப்ளிக் இன்டர்நெட் அக்சஸ்க்கு ஃப்ரீ ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் அட் ரயில்வே ஸ்டேஷன், பிஎம் வாணி ஸ்கீம், இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இங்கே கொண்டு வந்தல. இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் இட் இஸ் நார்மலி இட் வில் பி ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஈஸி. எலக்ட்ரானிக் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ், இ-கரண்டி. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், இங்கே வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். நவ் யூ கேன் ரிலேட் வித் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங். ஸோ செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஒன்ஸ் இதை படிக்கும் போது வாட் ஆர் த மெட்டீரியல் வி யூஸ்ட் ஃபார் செமிகண்டக்டர். சரி, செமிகண்டக்டர் மிஷன். ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங், we want to be better in the semiconductor manufacturing, that is future of the electronics manufacturing. So early harvest we can easily and earlier we can implement the schemes when we go for the digital aspects, that is IT for jobs, creation of various schemes related to IT digital based. So இப்போ recent daysல இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து வீல் டிஸ்கஸ், ஏன்னா நிறைய இடத்துல ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ஸை நம்ம கேரி பண்ணுறோம் அப்படின்னா இட் ஹேஸ் நேஷன்ஸ் சோஷியோ எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப், 2 டைமென்ஷன்லையுமே இட் வில் ரீஷேப் த க்ரோத். அப்போ அந்த இடத்துல சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது தான் நம்மளோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கோம், ரைட். யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆரம்பித்து மல்டிபிள் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த இடத்துல சோஷியோ எக்கனாமிக் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். வென் கம்ஸ் டு சோஷியல் தெர் வில் பி ரோல் ஆஃப் டிஜிட்டல் இன் ஹெல்த் கேர், ரோல் ஆஃப் டெக்னாலஜி, ரோல் ஆஃப் டிஜிட்டல் இன் தி எஜுகேஷன் செக்டார், ரைட். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ வி ஆர் மேக்கிங் தட். ஸோ எப்படின்னா வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது ரோடு, ஹைவேஸ், ரைட். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணுச்சோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் இண்டஸ்ட்ரியல் ஹெல்த்துக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஹெல்பிங். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம சொல்கிற டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு அனாலிட்டிக்கலான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்கு எப்படி ஏர்லியர் சம் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இன் நவடேஸ் வி ஆர் யூசிங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வாட் ஆர் த ஏரியாஸ். ஸோ வென் கம்ஸ் டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி கேன் கெட் ஆதார். ஸோ இதில் செப்பரேட்டாக ஆதார் ஃபார் குட் கவர்னன்ஸ், ஆதார் ஃபார் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட். அண்ட் வென் கம்ஸ் டு ஆதாரோட ஸ்டாட்டிக் போர்ஷன் படிச்சுட்டு தென் ஆதார் எப்படி வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சர்வீசஸ், ரைட். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐ. when comes to economic aspect, digital aspectல யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ். டிஜிலாக்கர் ஃபார் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ் வித் அஃபீஷியல் ஆஸ்பெக்ட். நேஷ்னல் நாலேஜ் நெட்வொர்க் கனெக்டிங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி ஃபார் நாலேஜ் ஷேரிங். கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் இன் த ஏரியா ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், Umang unified mobile application for new age governance. In these aspects of many government schemes are compiled in a one single applications. இப்போ இந்த digital evolutionsல the services provided by the government in 2 aspects. One is by application, another one is by means of website or here Umang and post-on tracker in the areas health aspects. So இதே மாதிரி இன்னும் other sectorsல என்னென்ன
applications irukko, we can easily connect through this method. And when comes to implementations, there will be some challenges also there. The challenges are is nothing but cyber threats. So we need to go for cyber security. Cyber security measures when comes to, there is an CRTIN, Computer Emergency Response Team India. Recent cyber commandos, government we will going to create cyber commandos, cyber helpline number 1930. So in the mari cyber threats related enna initiatives eduthuko. When it comes to data privacy is another one. Then right to privacy, fundamental right, that question was asked recently. So இந்த மாதிரி படிக்கிறதுல ஏதாவது ஒரு இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஆகுனா கனெக்ட் ஆகும். Then when comes to data privacy, Digital Personal Data Protection Act, DPDP Act, data biases are there. Sometimes the data soda accuracy and real or fake informations அப்படிங்கிறது. Customer protection is also important, or we can say online identity அப்படிங்கிறதும் இங்கே இம்பார்ட்டான விஷயம். கஸ்டமர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஸோ இது ரிலேட்டடான அதர் சில டாபிக்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸை நம்ம பேசியிருக்கோம். யூ கேன் கவர் மெனி aspects. You can n number of sectors இந்த டாபிக் உள்ள கனெக்ட் பண்ணும்போது within very short span of timeல ஒரு theme based ஏரியாவை நம்மளால முடிக்க முடியும். ஸோ அதில் ரிலேட்டட்னா இந்தியா ஸ்டேக், இப்போ கொஞ்சம் நம்ம ரீசெண்டாக நியூஸில் இருந்ததுன்னா இந்தியா ஸ்டேக் குளோபல், இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா ஃபார் எனி கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட், either developed or developing. Even the name suggests India அப்படின்னாலும் we can use through the services, we are ready to extend our digital services to any countries. And Digital Act to replacing IT Act 2000 replace பண்ணி Digital Act, National Digital Literacy Mission, that's going to develop digital literacy is an one aspects. So whenever increasing the digitalization process increase ஆகுதுன்னா, and parallelly we need to create some, ஒரு எப்பவுமே ஒரு நியூ ஏரியாஸை நம்ம கிரியேட் பண்ணோன்னா அந்த இடத்துல சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும், human centric aspects இருக்கணும், and also there will be literacy for the users. Then only they can know the advantages and the disadvantages in these aspects. Umang already we discussed. Computer Emergency Response Team, Digital India Corporation is a not for profit institution that's working in the area of digital open network for digital commerce. It is also democratize the e-governance initiatives by Ministry of Commerce and Industry in this particular ONDC, that also we discussed. These are the areas. So once in the mari questions நம்ம படிக்கும் போது, இப்போ இதில் கேட்கக்கூடிய ஏரியாலாம் ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு ப்ராடராக கேட்டிருப்பாங்க. டிஜிட்டல் ரிகார்டிங் டிஜி லாக்கர் சம்டைம்ஸ் சீன் இன் த நியூஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2016. It is system offered by government under Digital India program. It allows you to access the e-documents irrespective of your physical locations. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டான விஷயம். இப்போ இதில் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் ஜென்ரலான இருக்கும். அப்போ டாப்பிக்லேருந்து ரிலவெண்ட்டாக கொஞ்சம் நம்ம ப்ராடராக படிக்கும்போது பிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபேக்சுவல் அப்படிங்கிறத விட அதோட யூசேஜை கேட்டிருக்காங்க. டிஜி லாக்கர்னா என்ன அப்படிங்கிற கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டாக ஒரு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா பிளான் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நத்திங் பட் டிஜிட்டல் இந்தியாவோட எய்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ், சில ஸ்டேட்மெண்ட் ஜெனரலாக ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஓன் இன்டர்நெட் கம்பெனி லைக் சைனா டிட். இட் இஸ் நாட் டிஜிட்டல் இந்தியாவோட ஐடியா. அந்த 9 pillars நம்ம பார்த்ததில் ரைட், அண்ட் வி ஆர் ட்ரை டு பிரிங் த இன்டர்நெட் டு ரூரல் ஏரியாஸ், இன்டர்நெட் டு ரூரல் ஏரியாஸ்க்கு கேரி பண்ணுறது. ஸோ தட் இஸ் பெட்டர் ஃபார் inclusive growth. When we focus on inclusive growth and e-governance, that is better. So it is not an idea. The second statement established related to explain about this particular data localization பத்தி பேசியிருக்காங்க. But data localization is not the aim. And third one, it is connecting our villages, Wi-Fi, many of our school public places, right? So answer B is an answer. இதெல்லாம் வந்து analytical based question. ஸோ எப்படி மாறி மாறி தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. வெறும் ஃபேக்சுவல் டைரக்ட் கொஸ்டின் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு மெயின்ஸ் எழுதுகிற கண்டென்ட் மாதிரி ஒரு அனாலிட்டிக்கலாக இருக்குது. அப்போ எப்போயுமே ஒரு தீம் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ப்ராடனிங் பண்ணும்போது நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், which of the above built upon open source digital platform? ஸோ 22ல கேட்ட கொஸ்டின் லாஸ்ட்டாக. ஸோ ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், இட் கேன் பி அக்சஸ்டு பை எனி ஒன். ஸோ ஆரோக்கிய சேது ஆப், கோவின் ஆப்,
தட்ஸ் ட்ராக்கிங் த வேக்சின் ரிலேட்டட், டிஜிலாக்கர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்ளிகேஷன்ஸ், திக்ஷா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஓப்பன் டு அக்சஸ், ஓப்பன் டு எனி ஒன். ஸோ தட்ஸ் ஆன்சர் டி. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் பற்றி படிச்சிருப்போம். அங்கங்கே பர்டிகுலராக வாட் இஸ் மீன் பை ஓப்பன் சோர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஆல் ஆர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், எனி ஒன் கேன் அக்சஸ் அப்படிங்கிறத இல்லை கொடுக்குறோம். ஸோ சம்டைம் அங்கே இந்த வேர்டு நமக்கு எக்ஸாக்டாக கவர் ஆகலை அப்படின்னா அதோட ரிலேட்டடாக அங்கே இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். இப்போ இந்த டாபிக்லாம் படிக்கும்போது வி ஷுட் கெட் தி க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றி பேசுறது. க்ளவுட் ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. வென் கம்ஸ் டு டேட்டா அப்படின்னு வரும்போது there was a national data center created by National Informatics Center, NIC, National Informatics Center, National Data Center in some of the cities for data management. ஸோ இந்த மாதிரி இது ரிலேட்டடான ஏரியாஸு ப்ராடான பயிற்சிக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்தியா அப்படிங்கிற தீம் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஜஸ்ட் வி கவர்ட். எங்கே ஆரம்பித்தாங்க, அதில் முக்கியமான சப்போர்ட்டிவ் சிஸ்டம் என்ன இருக்குது, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை வச்சு பேசியிருக்கோம். தேங்க்யூ ஆல்.